இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருப்பீர்களாக. மத்தேயு எழுதின நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி. அருமையானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படை நோக்கம் என்ன? மலைப்பிரசங்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவர்கள் எவ்விதமாக ஜீவிக்க வேண்டும், அவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், அவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி உபவாசம் பண்ண வேண்டும், எப்படி தானம் தர்மம் பண்ண வேண்டும், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், சகோதர சிநேகத்தில் எப்படி இருக்க வேண்டும், இந்த அநேக காரியங்களை குறித்து அங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு ஆவிக்குரிய புரோஜனம் என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். அருமையானவர்களை, இப்படிப்பட்டதான வேதத்தை வாசிக்கிற நாம் இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது, ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொண்டு இருக்கிறதும், அவர்களுடைய ஊழியத்தை பற்றி அவதூறாக அநேக காரியங்கள் சொல்லுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, நியாய தீர்ப்பு என்பது தேவனுக்கு உரியது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை அனுப்பிய பிறகு நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நாம் தீர்க்கக்கூடாது. அது அவருடைய வேலை. அவர் பாவத்தை உணர்த்துவது அவருடைய வேலை. அப்படியானால் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறதான செய்தி தலைப்பு என்ன? ஒரு யூடியூப் போடுகிறதான ஒரு மனிதர் மற்ற பெண்களை குறித்து, அதிகாரிகளை குறித்து அவதூறாக பேசினதாக அவர் கைது செய்யப்பட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலைந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இக்காலங்களிலே இந்த அரசியல் சட்டம் மற்றவர்களை அவதூறாக பேசுவது குற்றம் என்பதை அது நிரூபிக்கிறதற்காக இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே எந்த விதமான ஒரு தணிக்கை இல்லாதபடி ஒருவருக்கொருவர் அவருடைய ஊழியங்களை குறைத்து பேசுவதும், அவர்கள் செய்கிறதான அக்கிரமமான காரியமாக இருந்தாலும் கூட அதை பிரபலியப்படுத்துவதும் இன்று வழக்கமாகிவிட்டது. ஆகவே இந்த யூடியூப் போடுகிறதான மக்கள் மற்ற ஊழியர்களை குறைத்து பேசுவது, அதை பார்க்கிறதான மக்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அதை பார்ப்பதில்லை, இயேசுவை அறியாத மக்களும் கூட அதை பார்க்கிறார்கள். கிறிஸ்துவ மார்க்கத்திலே இவ்வளவு ஊழல் இருக்கிறதா, இவ்வளவு தவறான உபதேசம் இருக்கிறதா என்று அவர்கள் அறிந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு ஜாக்கிரதையாய், விசுவாசிகள் கூடுமான வரையிலுமாக நாம் இப்படிப்பட்டதான யூடியூப் போடுகிறதான மக்களை நாம் ஆதரிக்கக்கூடாது. ஒருவேளை அது நம்முடைய பார்வையிலே உபதேசத்தின் வழியாக அதை பார்த்தால் அவர்கள் சொல்வது சரிபோல காணப்பட்டாலும் வேத வசனம் என்ன சொல்கிறது? யாரையும் யார் குற்றவாளி என்று தீர்க்க நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆண்டவருடைய தீர்ப்பு, அவருடைய நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அப்பொழுது அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதாக பலன் உண்டு என்று நாம் அறிந்த பிறகும் நாம் துணிகரமாக ஒருவரை ஒருவர் நாம் குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பதின் மூலமாய் சுவிசேஷ ஊழியத்திற்கு அது எவ்வளவு தடை என்பதை நாம் அறிய வேண்டும். அப்படியானால் குறையே சொல்லக்கூடாதா? அருமையானவர்களே, வேதம் போதிக்கிறது, ஒருவன் குற்றவாளி என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அல்லது அவருடைய போதகம் விதர்ப்பமாக காணப்படுகிறது என்றால் தனிப்பட்ட முறையிலே அவரோடு கூட தொடர்பு கொண்டு, ஐயா, நீங்கள் பேசுவது ஆவிக்குரிய ரீதியாக சரியல்ல என்று சொல்லுமே தவிர, மாத்திரமல்ல அவர் எந்த ஊழியத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ அதற்குரிய தலைவர்கள் உண்டு, அதற்குரிய போதகர்கள் உண்டு, அவர்கள் அவரை எச்சரிக்கலாம். ஆனால் சாதாரண ஒவ்வொரு மனிதனும் சின்ன சின்ன காரியங்களை மிகப்படுத்தி அதை பரியாசப்படுத்தி ஊழியத்தை அவர்கள் விதர்ப்பமாக அவர்கள் அபிப்பிராயம் சொல்லுகிறதை நாம் இந்த நாட்களில் காண முடிகிறது. ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்டதான யூடியூப் போடுகிறதான மக்களை நாம் ஆதரிக்காதபடி ஆவிக்குரிய செய்திகளை கொடுக்கிற மக்களை உற்சாகப்படுத்த
தேவ செய்தியை கொடுப்பது மாத்திரமல்ல, வேத ரகசியங்களை போதிக்கிற அநேக யூடியூப் உண்டு. அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். மாத்திரமல்ல, நேரம் கிடைக்கும் பொழுது நாம் புதிய பாஷைகளை கற்றுக்கொள்ளலாம். புதிய காரியங்களை இன்டர்நெட் மூலமாக, யூடியூப் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வீணாக நம்முடைய நேரத்தை செலவு செய்யாதபடி, நாம் மற்றவர்களை குறை சொல்லாதபடி, குற்றம் சாட்டாதபடி இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம்.